ஒரு அழகான காட்டில் எமி என்ற சுட்டி எறும்பு வாழ்ந்து வந்தது. அது மிகவும் சுறுசுறுப்பானது. தன் வீட்டிற்கு தேவையான அரிசி பருப்பை எடுத்துக்கொண்டு மகிழ்ச்சியாக நடந்து சென்றது. அப்போது வழியில் ஒரு ஊதா நிற பூவின் மேல் ஒரு அழகான பளபளப்பான நீல நிற வண்ணத்து பூச்சி வந்து அமர்ந்தது. அதன் அழகின் மயங்கிய எமி அதை வேடிக்கை பார்க்க தொடங்கியது. வண்ணத்து பூச்சியையே பார்த்து கொண்டு நடந்ததால் எமி தன் கூட்டின் பாதையை தவறவிட்டது. சூரியன் மறையத் தொடங்கியது. எமி ஒரு பெரிய மரப்பட்டையின் மேல் தனியாக நின்று பயந்தது. வீட்டிற்கு செல்ல முயன்றபோது வழியில் ஒரு சிறிய தண்ணீர் தேக்கம் இருந்தது. எமிக்கு அது ஒரு பெரிய கடல் போல தோன்றியது. அதை எப்படி கடப்பது என்று தெரியாமல் எமி தவித்தது. அப்போது பலத்த காற்று வீசி ஒரு பெரிய பச்சை இலை தண்ணீரில் விழுந்தது. எமி தைரியமாக அந்த இலையில் ஏறியது. ஒரு சிறிய குச்சியை துடுப்பாக பயன்படுத்தி தண்ணீரில் மிதந்து சென்றது. கரையை அடைந்த எமி அங்கே ஒரு வயதான மெதுவான நத்தையை சந்தித்தது. நத்தை ஆற்றுப்பாறைகள் இருக்கும் திசையை காட்டி வழி சொன்னது. இரவு நேரமானது. வானில் முழு நிலவு தோன்றி காடு முழுவதும் வெள்ளி வெளிச்சத்தை பரப்பியது. திடீரென்று எமிக்கு ஒரு பெரிய மரத்தின் வேர் தெரிந்தது. அது காலையில் பார்த்த வேர்தான். மண்ணில் இருந்த மற்ற எறும்புகளின் வாசனையை வைத்து தன் கூட்டுக்குச் செல்லும் பாதையை அது கண்டுபிடித்தது. நிலவொளியில் தூரத்தில் தன் எறும்பு புற்று தெரிவதைக் கண்ட எமி மகிழ்ச்சியுடன் வீட்டை நோக்கி ஓடியது. தன் எறும்பு நண்பர்களிடம் தான் கொண்டு வந்த அரிசியை பகிர்ந்து கொண்டு தன் சாகச கதையை கூறியது. கதையின் நீதி, எவ்வளவு பெரிய தடை வந்தாலும் தன்னம்பிக்கையும் புத்திசாலித்தனமும் இருந்தா நம் இலக்கை அடையலாம்.